எப்பயுமே வர்ணமாயிரம் கலெக்ஷன் 1 மினிட் ரெடிமேட் சாரி 1 மினிட் ரெடிமேட் சாரி 1 மினிட் ரெடிமேட் சாரி சொல்றதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த 1 மினிட் ரெடிமேட் சாரி எப்படி கட்டுறதுன்னு நான் ஷேர் பண்ணுவா. ஹே காய்ஸ், வர்ணம் கலெக்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கொம்போ சாரி தான் நான் உங்களுக்கு ரெடிமேடா எப்படி இருக்கும் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வெரி சிம்பிள், நிறைய பார்ட்டிஷன் இருக்கு. ஓகே, pinggang 24 sampai 43 boleh pakai ya. Memang sudah ada banyak buckles kat sini, boleh cangkuk இருக்கு. And this one already ready for you. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு வாட்டி சிம்பிள் அயன் பண்ணி போட்டுக்கிற வேலை தான். எப்படி போடணும்க்கா? வெரி சிம்பிள் செல்லங்களா. இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்படி இப்படி அப்படிதான் கதை. ஓகேவா? இவ்வளவுதான் போட்டு உள்ளுக்கு இப்படி ஒரு சர்க்கிள் பண்ணிடுங்க. ஒரு டர்ன் பண்ணிட்டீங்கன்னா சென்டருக்கு வந்துருச்சா? சென்டருக்கு வந்த பிறகு இது எடுத்து இப்படியே எடுத்து எப்படிங்க சாரி இஸ் ரெடி ஃபார் யூ ரைட். ரெடிமேட் சாரி ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஒரு பக்கல்ஸ் குத்திட்டீங்கன்னா உங்களுக்காக சாரி இஸ் ரெடி. இப்ப நீங்க சொல்லுங்க, சாரி ரெடி ஆயிடுச்சா இல்லையானே. ஓகே அக்கா, இது நீங்க போட்டுட்டீங்க, ஃபைன். எனக்கு முந்தானி எடுக்க சொல்லி கொடுங்க அக்கா. எனக்கு முந்தானி எடுக்கிற ஒரு பெரிய இன்னொரு பிரச்சனை இருக்கு. இந்த சட்டல் அண்ட் அது ஒன், வாட் am I going to do? வெயிட் பண்ணுங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். வெரி சிம்பிள். ஓகே, இது சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நான் முந்தானி எப்படி எடுக்கிறது சொல்லி கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன் சொல்லுங்களா. கைஸ், ஃபாலோ பண்ணிடுங்க, காமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்னாக்கா இட்ஸ் a very very யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, அது பாருங்க, சாரி வந்து நம்ம இப்படி நம்மள பார்க்கணும். ஓகே, நம்மள பார்க்கணும். இந்த பார்டர் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி வச்சுக்கிட்டு ஒரு மடிப்பு கொடுத்துருங்க. ஏன்னா இங்க டசல்ஸ் இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மடிப்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பெருசா முந்தானி எடுக்க போறீங்க? 3.5 இன்ச்சா, 4 இன்ச்சா, 4.5 இன்ச்சா, டிபெண்ட். சில பேர் மார்பு பெருசா இருந்தாக்கா சில பேருக்கு வந்து பெருசா எடுத்துக்குவீங்க. ஓகே, நான் என்ன செய்ய போறேன்னா, கரெக்டா இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பச்சை அப்படியே கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ண போறேன். எனக்கு இது வரைக்கும் தான் வேணும். ஓகேவா? எடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, சம்டைம் we need to try லாம். கரெக்டா உழுவுதா இல்லையா நம்ம பார்க்கணும். உழுவுலன்னா திருப்பி செய்யணும். ஓகேவா? இந்த மின்னுக்கு இருக்குல்ல, மின்னுக்குள்ள போர்ஷனோட கொஞ்சம் கட்டையா எடுக்கலாம், இல்ல அதுல பாதி கூட நீங்க எடுக்கலாம். இஃப் நீங்க பாதி எடுத்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து குட்டியா வரும். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, kita tengok dulu So, இப்படி வந்துச்சுனாக்கா இட்ஸ் நாட் குட். அப்ப இது ஒரு ஓகேவா? நல்லா பாருங்க, சிம்பிளா வந்து கையில தான் பிடிச்சு போறீங்க. ஓகேவா? அப்படி நான் dulu. ஓகே, இந்த மாதிரி வசரா எடுத்து சோ வந்துருச்சா? கையில அழகா நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டீங்களா? ஜஸ்ட் இப்படியே சும்மா கையால இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகேவா? கையில நல்லா அழகா இழுத்து விட்டுட்டு, ஓகே, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க ஒரு ஊக்கு குத்திருங்க. ஓகே, ambil satu ஊக்கு pakai sini dulu. ஒரு ஊக்கு நீங்க லாக் பண்ண போறீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஊக்கு எடுத்துட்டு லாக் பண்ணிட்டீங்களா? சோ உங்க ப்ளீட்ஸ் வந்து ஓடாம இருக்கிறதுக்கு இப்படி இருக்கும். tengok nampak macam kipas betul? ஓகே, அடுத்தது என்ன செய்ய போறோம்? இது ஃபாலோ பண்ணி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, நீங்க உங்க ப்ளீட்ஸ் எங்க ஸ்டாப் பண்ண போறீங்க? நார்மலி ரிமெம்பர் ஷோல்டருக்கு கொஞ்சம் 1 இன்ச் இந்த மாதிரி நீங்க வச்சிருங்க ஒரு ஊக்கு. இது வரைக்கும் தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? அதை நம்ம எடுத்து வச்சோம்ல, இந்த ப்ளீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாக்காலியோ இல்ல டேபிள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஃபார் யூ. தென் இப்படி எடுத்துட்டு கரெக்டா அதை டைரக்ஷன் வச்சிருந்தீங்கல்ல, உங்களோட டைரக்ஷன் வச்சிருந்தீங்களா எப்படி அது ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி போலியா கேன் கெட் அதே மாதிரி திருப்பி வச்சு நீங்க ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபாலோ த டைரக்ஷன் ஜஸ்ட் நவ். அந்த இது அப்படியே கரெக்டா வந்துருங்க உங்களுக்கு. நீங்க அதே ஃபாலோ பண்ணிடுங்க. ஒன்னொன்னா நீங்க எடுத்து வச்சீங்கனாலே அழகா அந்த ப்ளீட்ஸ் வந்து விழுந்துரும். ஸோ ஜஸ்ட் tak perlu pening-pening kepala. தெரியுதா? அந்த ப்ளீட்ஸ் வரிசலா வந்துருச்சா? ஓகே, ஜஸ்ட் letak macam ni and அங்கேயும் ஒரு ஊக்கு குத்திருங்க. ஸோ யூ நீட் டு யூஸ் banyak ஊக்கு macam ni. ஒரு 3 4 கூட, எனக்கு வந்து 3 ஊக்கு போதும். நீங்க அந்த மாதிரி செஞ்சிட்டீங்களா? இப்ப எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு அந்த வரல, இந்த ஊக்கு போடுற பார்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? சோ கம்ப்ளீட்டா நம்ம செய்து நீங்க பாருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் ஃபுல்லா ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். எங்க வரைக்கும் நம்ம அந்த ஊக்கு கடைசியா குத்துனோம்னா அந்த ஊக்கு இங்க ரெடி ஆயிடுச்சு. சோ நான் இப்படி வைக்கும் போதுங்க இந்த ஊக்கு வந்து கரெக்டா இது பாருங்க இங்க உட்காந்துருச்சா? சோ இப்ப நீங்க என்ன செய்யணும்? வைக்காத மண்ணுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி ஒன்னொன்னா, ஓகே, நீங்க எப்படி நீங்க அந்த பார்டர் அந்த அகலத்துக்கு எடுத்தீங்களோ அதே அகலத்துக்கு நல்லா அழகா இப்படி எடுத்து ஜஸ்ட் masuk you punya tangan macam ni, letak cantik-cantik macam ni. ஒன்னொன்னா எடுக்க போறீங்க. ஒன்னொன்னா நீங்க எடுக்க போறீங்க. இது வந்து இங்க வச்சிருங்க.
ஸோ அதோட இது ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்ட்ரோக். ஜஸ்ட் ஃபாலோ த ஸ்ட்ரோக். ஏன்னா அசிங்கமா உழுவக்கூடாதுல்ல, அப்போ உங்களுக்கு அழகா உழுவும். ஸோ நோ நீட் டு வரி. ஐயோ அசிங்கமா விழுந்துருமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஒன்னொன்னா அப்படி வச்சு 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 நீங்க எடுக்கும்போது கேன் யூ சி nampak tak dia punya border? ஓகேவா? ஸோ இந்த பார்டர் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி விட்டுருங்க. பிகாஸ் யூ வாண்ட் டு ஒன் பை ஒன் நீங்க வைக்கணும்ல. ஸோ nampak எப்படிங்க இருக்கு? cantik tak? இவ்வளவுதாங்க. ஸோ நோ நீட் டு வரி. எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் நீங்க வரிட்டே பண்ண வேணாம். senang tak? சிம்பிள் தான். ஸோ உன்னு மேல உங்களுக்கு எல்லாம் ஏதோ கவலை இருக்காங்க, சாரியே கட்ட தெரியலனே, ப்ளீட்ஸ் எடுத்து அழகா ஸ்டீம் அயன் வச்சுக்கோங்க. அழகா வச்சீங்கன்னா ஃபிளாட்டா விழுந்துரும். இங்கேயும் ஒரு அயன் போட்டுருங்க. இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது வந்து அயன் பண்ணாமே எப்படி ஒரு ரெடிமேட் சாரி விதின் 1 மினிட்லயே நீங்க கட்டிடலாங்க. ஓகேவா? ஸோ சீக்கிரமா ப்ராசஸ் முடியணும். அதான் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டேன். இது எப்படி பின் பண்ணது கூட உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேல என்னங்க கவலை? சீக்கிரமா போயிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா 3 டாட் கொடுத்துட்டு நிறைய பேரு ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ நான் சொல்லலாம். இல்ல ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னா டக்குன்னு சீக்கிரமா வந்துட்டு சொல்லுங்க. அவுட்லுக் ஆஃப் திஸ் சாரி எப்படி இருக்கும் கம்ப்ளீட்டா சாரி பிளவுஸோட உங்களுக்கு காட்டவா? வாங்க பாப்போம். தரான். இப்படிதான் நம்மளோட அவுட்லுக். முடி செட்டிங் பண்ண போறீங்களா? உங்களுக்கான செட் போட போறீங்களா? நம்மளோட சாரியோட நான் ஒன்றும் அயன் பண்ணலங்க. நான் அப்படியே தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யூ ஆல் கேன் சி ஹவ் இஸ் த அவுட்லுக். ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் போலாமா? தாராளமா போடலாம். என்கேஜ்மெண்ட் போட போறீங்களா? தாராளமா போடலாம். வெரி பிரிட்டி லுக் ரைட்? ஒன்ஸ் யூ ஆல்ரெடி கம்ப்ளீட். அதே மாதிரி இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் முந்தானி போட தெரியும் உங்களுக்கு முந்தானி போடுறதை சொல்லி கொடுத்துட்டு ரெடிமேட் சாரி என்னன்னே தெரியாதவங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஹவ் இட்ஸ் லுக் லைக். ஈஸி அண்ட் நாட் ஈஸினா ஈஸி சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கிடைச்சிருக்கா? எஸ் சொல்லுங்க. முடிஞ்சாக்கா 3 டாட் இருக்குல்ல, காப்பி அது தட்டிட்டு காப்பி லிங்க்னு ஒன்று இருக்கும், அதையும் நிறைய பேத்துக்கு கொடுத்துருங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேத்துக்கு சாரி கட்ட தெரியல. ரெடிமேட் சாரி கிடைச்சிருச்சு, ஆனா ப்ளீட்ஸ் எடுக்க தெரியல. ஒரு பெரிய பிரச்சனை ரைட்? போயிட்டு ஷேர் பண்ணிருங்க. இஃப் யூ ஆல் காட் டைம் கம் அண்ட் ஜாயின் மை லைஃப் டு கெட் இட் த சாரி. See you all. Bye bye.